ஜெராக்ஸ் போய் பண்ணாங்க. அப்ளிகேஷன் ஏன் சமாளிச்சா போயிட இருக்காங்க. புரோக்கரால பண்ற வேலை வச்சுக்கலாம். இத்தனை சொல்றேன். அந்த பொண்ணுக்கு போறேன். உங்களா பேச மாட்டீங்க. அந்த பொண்ணு பேசுறேன். அது ஏன் மாதிரி வேலை உங்க? இது யார் பண்ணுங்க? நான் சொல்றேன். அரியல ஏதோ 7 10 வாங்குங்க அப்படி சொல்லுங்க வெயிட். புரோக்கர் பண்றது நீங்க எது நீங்க ஆகறவங்கள கேக்குறாங்க 5 வருஷம் முன்னாடி ஒரு பொண்ணு வந்துச்சு ஒண்ணும் இல்லம்மா நான் வீட்டுக்காரர் இல்ல அதுக்கு பின்னாடி பண்ணாது. புதுச்சேரியில் வந்து கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட வந்து ஒரு 41,396 சிகப்பு அட்டை புதிதாக வந்திருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1,50,000 சிவப்பு அட்டை தான் இருந்தது. திடீர்னு இந்த 4 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 42,000 சிகப்பு அட்டை புதுசாக உள்ள வந்தது. அது இல்லாமல் மஞ்சள் அட்டையை சிகப்பு அட்டையை மாத்துறேன்னு சொல்லி அது ஒரு 3,000 கார்டு மாற்றிருக்காங்க. குடிமைப்பொருள் வழங்கல் துறையில் அலுவலகத்தில் வந்து லஞ்சம் தலைவிரித்து ஆடுது. ஒரு சிகப்பட்டை புதுசாக வாங்கினா 15,000 20,000 பணம் கொடுத்தா அங்கே புரோக்கர் வந்து அதை பண்ணி தராங்க. புதுச்சேரி அரசு இந்த 4 ஆண்டு காலமாக இதை ஒரு அமைச்சர் வந்து இதுக்கு துறையுடைய அமைச்சராக இருந்தவர் என்ன பண்ணாரு, அதிகாரிங்க என்ன பண்ணாங்க, அதிகாரிங்க கையெழுத்து இல்லாமல் அதிகாரிகளுடைய ஆதரவு இல்லாமல் இவ்வளோ ரேஷன் கார்டு வெளில வர வாய்ப்பு இல்லை. நாங்கள் என்ன சொல்கிறோம், 42,000 கார்டையும் மறு ஆய்வு செய்யணும் எல்லாருமே. புதுச்சேரியில் பல பணக்காரர்கள் சிகப்பு அட்டை வைத்துள்ளார்கள், பல ஏழை மக்கள் மஞ்சள் அட்டை வைத்துள்ளார்கள். அதை வந்து ஃபுல்லாகவே வந்து மறு ஆய்வு பண்ணி போலி சிகப்பு அட்டையை வந்து உடனடியாக நீக்குதல் பண்ணணும். அது வந்து நாங்கள் வந்து ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். இது சம்மந்தமாக எங்கள் அமைப்பு மூலயமா உயர்நீதிமன்றத்தில் வந்து இதுக்கு வந்து சிறப்பு குழு அமைத்து இது வந்து உரிய முறையில் ஆய்வு மேற்கொண்டு போலியான கொடுக்கப்பட்ட சிகப்பு அட்டை எல்லாமே நீக்கல் பண்ணி சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம்னு சொல்லி இருக்கிறோம். அடிப்படை பிரச்சனைகள் முதல் அரசியல் வரை உண்மை தன்மையுடன் அறிந்து கொள்ள ரிப்போர்ட்டர் வாய்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.